இப்போ உங்க பிரசங்கம்னா நெறைய கேட்டுருக்கோம். ம். இந்த இந்த பிரசங்கங்கள் எல்லாம் ம். விசுவாசிகள பார்த்து நீங்கள் தேவர்கள்ன்னு ம். தைரியமா சொல்றீங்க. ம். வேற ஊழியர்கள் யாரும் அந்த மாதிரி சொல்றது இல்லையே? ஏன்? ம். அருமையானவர்களே, பால் தம்பி உங்கள் சார்பாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் பாருங்கள். எப்படி நீங்கள் விசுவாசிகளை பார்த்து தேவர்களே என்று அழைக்கிறீர்கள்? பாருங்கள், எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகவில்லை என்றால், நீங்கள் தைரியமாக அந்த வார்த்தையை நம்ப மாட்டீங்க, பேச மாட்டீங்க. ரைட்? நீங்கள் தேவர்கள் என்று சொன்னது பவுல் கிடையாது. எந்த மனுஷனும் சொல்லல. சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாருங்க. ஆகையினால் தான் நான் தைரியமா உங்களை பார்த்து தேவர்களே என்று அழைக்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்திலிருந்து சொன்னா நான் அதிகமாக அதை போதிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 82வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்களிலே நீங்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்குது பாருங்க. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே பிலாத்துடைய அரண்மனையிலே இயேசு கிறிஸ்து பஞ்ச் பண்றாரு. போர்சேவன் கேட்குறான், நீ தேவனா என்று கேட்கிறான். பதில் என்ன சொல்றாரு? எப்பா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகளே தேவர்களாக இருக்கிறீர்கள், நீ என்னப்பா என்கிட்ட கேட்குறாங்கிறாரு பாருங்க. தேடி வாசியுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்தில் தான் இயேசு சொல்கிறாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்படி மாத்திரம் சொல்லலைங்க, இது தவறாததுங்கிறாரு. அப்போ ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? ரைட்? வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகுது அருமையானவர்களே. ஏன் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இயேசு கிறிஸ்து. உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. இது எல்லாம் உண்மையாக இருக்கிறதுனால தான், இவை எல்லாமே நிஜமாக இருக்கிறதுனால தான் இயேசு என்ன சொன்னார் உங்களை பார்த்து? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு உயரமான ஒரு ஸ்டேட்டஸில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே. இந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள். எந்த தோல்வியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எந்த வியாதியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எழுந்து நிற்பீங்க. சிங்க கவியாக இருந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். சீறுகிற நெருப்பாக இருந்தாலும் அந்த 3 எபிரேய இளைஞர்களைப் போல நீங்கள் எழுந்து நிற்பீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? ராஜா 7 மடங்கு அல்ல, நீங்கள் 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன் அப்படி சொன்னாங்க? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எஸ், நம்ம புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நிலைக்கு வந்துட்டோம். தேவனை போல நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டும் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறோம். இதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்லட்டுமா? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? இயேசு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போங்கள், இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருந்து என்னுடைய வார்த்தையை உறுதி செய்ய உங்கள் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். ரைட்? அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் எடுத்து செல்லுவதற்கு அவர் தந்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? ரைட்? ஆகினால் தாங்க நீங்கள் தேவர்கள். ஆகையினால் தான் நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆகையினால் தான் நீங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆகையினால் தான் என்ன செய்ய முடியும்? உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை வசனம் சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை, எல்லாத்துக்கும் அப்படி மேட்ச் பண்ணி சொல்லட்டுமா? ஏன் உங்களாலே பாவங்களை மன்னிக்க முடியும் என்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவர்களா, இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் அருமையானவர்களே. 2000 ஆண்டுகள் தேவனுடைய சரீரமாகிய சபை தனக்கு தேவன் அலங்காரமாக ஆற்றல் நிறைந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுத்திருந்ததை அதை பற்றி அறியாததுனால இந்த ராஜ்யத்து சுவிசேஷம்
ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க. ஒரு தேசத்தை உருவாக்கணுங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவித்து கானானுக்குள்ளே கொண்டு செல்லுவதற்கு ஒரு திக்குவாயனை தெரிந்தெடுத்தார். அவன் யார்? திக்குவாயன், மந்தனாவு, கொலை செய்தவன், வீட்டு மாப்பிள்ளை. ரைட்? ஒன்றைத்தான் கொடுத்து அனுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுத்து அனுப்பினார். 25 லட்சம் ஜனங்களை விடுவிக்க, பார்வோனுடைய சேனைக்கு விரோதமாக போரிட ஒரே ஒரு திக்குவாயன் போதும். அவர் எதை அறிஞ்சிருக்கணும்? தன்னுடைய நாவிலே இருக்கிற அதிசயமான ஆற்றலை அறிந்திருந்தால் போதும். தன்னுடைய கோலிலே இருந்த அந்த அதிசயமான ஆற்றலை அறிந்திருந்தால் போதும். இப்பொழுது உங்கள் கையில் என்ன இருக்குது? நான் யோசித்து பார்க்குறேன். ஏன் மோசேக்கு அந்த ஆடு மேய்க்கிற கோலிலே அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுத்திருந்தார் என்றால், எப்பொழுதும் அவன் கையில் இருக்கு. இப்பொழுது நம்ம எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குங்க. அதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்கங்க. நான் 100க்கும் அதிகமான நபர்களை கிருபையாக என்னுடைய மொபைல் ஃபோனை வைத்து நான் சுகமாக்க தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறதுனாலே தான் தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். மோசையை அனுப்பும்போது என்ன சொல்றாரு? நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பா. எவ்வளோ பெரிய வார்த்தை! அந்த கான்செப்டில் தான் சொல்கிறாரு. யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்களில் என்ன சொல்லுகிறாய்? எப்பா, நீ பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறா, எனவே நீ தேவனாக இருக்கிறா என்று சொன்னவர் யார் என்று அறிந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுவீர்கள். எதில் இணைந்து கொள்ளுவீர்கள்? பலத்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.